முக்கியமான கட்டங்கள் வாழ்க்கையில நம்ம கிராஸ் பண்ணி போகும்பொழுது, ஒரு சில முடிவுகள் எடுக்க வேண்டிய நேரம் வரும். இந்த முடிவை எடுக்க விட முடியாதபடிக்கு நம்ம மனசுல ஒரு குழப்பம் வரும் பார்த்துருக்கீங்களா? நான் நெறைய கவனிச்சிருக்கேன். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்டின்னா, இப்போ ஒரு சின்ன குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்க போறோம்னு வச்சுக்கோங்க. எல்கேஜி. இந்த ஸ்கூல்ல சேர்க்கலாமா? அதில போடலாமா? இது இன்டர்நேஷனல் சிலபஸ் போடலாமா? பப்ளிக்ல போடலாமா? சிபிஎஸ்இ போடலாமா? ஸ்டேட் போடலாமா? இந்த ஸ்கூல்ல போட்டா அவங்கள வந்து ஸ்பிரிச்சுவலா அந்த பசங்க இருக்குமா? மாரல் ஃபியர் இருக்குமா? நல்லா படிப்பாங்களா? அவங்க கம்யூனிகேஷன் பில்ட் ஆகுமா? ஐய்யய்யோ! இந்த ஸ்கூல் வேண்டாம். அந்த ஸ்கூல் போடலாம். இத கிராஸ் பண்ணவங்களுக்கு இதோட இன்டென்சிட்டி கண்டிப்பா புரியும். அந்த குழந்தைய எல்கேஜி தான். ஆனா சேர்க்கறதுக்குள்ள நம்ம ஒரு 4 ஸ்கூல்ல லிஸ்ட்ட வச்சுக்கிட்டு, எதுல சேர்க்க முடியும்னே நமக்கு குழப்பி, குழப்பி கடைசில ஒண்ணுல சேர்த்துருவோம். அதே மாதிரி இப்போ யாராவது வேலைக்கு ரெடி ஆயிட்டுருக்கும்போது இன்டர்வியூ குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய இன்டர்வியூ குடுப்பாங்க. கிளிக் ஆகவே ஆகாது. திடீர் ஒரு நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2, 3 கம்பெனிலேருந்து அட் அ டைம் ஆஃபர் வரும். அப்போ வேலை கிடைக்காதான்னு இருக்கும். இப்போ 2, 3 கம்பெனி சேர்ந்து ஆஃபர் லெட்டர் பார்க்கும்போது, நிஜமாவே ரொம்ப குழம்பி போயிடும். இந்த கம்பெனில ஜாயின் பண்ணலாமா? அதுல ஜாயின் பண்ணலாமா? இதுல வந்து பே ஜாஸ்தியா இருக்கு. அதுல கம்மியா இருக்கு. கம்மியா இருந்தாலும் அதுல வந்து குரோத்தோட ஸ்கோப் நெறைய இருக்கு. இந்த கம்பெனில அது இல்ல. இப்படின்னு குழம்பி குழம்பி கடைசியில ஒரு டிசிஷன் எடுத்துருவோம். இல்லையா? ஒரு முடிவ எடுத்துருவோம். ஆனா, அந்த நேரத்துல நம்ம குழம்புற குழப்பம் இருக்கே, அது கண்டிப்பா நெறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஆ இந்த மாரி ஒரு குழப்பத்துல நம்ம வந்து முடிவு எடுத்துருவோம். சரியா? ஆனா ஒரு 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 என்ன சொல்றது? ஒரு 5, 6, 10 வருஷம் கழிச்சு நம்ம திரும்பி பார்க்கும்பொழுது, அந்த டிசிஷன் எடுத்து கிராஸ் பண்ணி வந்துட்டோம். இப்போ அந்த முடிவுனால ஒருவேளை ஏதாவது ஒரு பாதிப்பு நடக்கலாம். ஆ ரொம்ப கஷ்டம் இருக்கலாம். எரிச்சல் இருக்கலாம். அப்படியே அந்த பின்னாடி உள்ள கஷ்டத்த நம்ம நெனச்சு பார்த்துட்டு, ச்சே! நம்ம இந்த முடிவை எடுக்காமலே இருந்திருக்கலாமோ! அந்த கம்பெனி ஜாயின் பண்ணியிருக்கலாமோ! என் குழந்தைய அந்த ஸ்கூல்ல போட்டுருக்கலாமோ! அப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு நம்ம நினைக்கவே கூடாதுங்க. அத மட்டும் நினைக்க ஆரம்பிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறமா நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப, 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 ரொம்ப தயங்கி, தயங்கி கஷ்டப்பட்டு நம்ம சரியான முடிவு எடுக்க முடியாம ஆயிடும். ஸோ ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, கடவுளோட பாதத்துல வச்சுட்டு, நான் உங்கள முழுசா நம்புறேன். என்ன வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி கையில குடுத்துட்டு நம்ம எடுப்போம். ஸோ கடவுளோட துணை நம்ம கையில இருக்கும். அப்போ வாழ்க்கையில ஒண்ணு நடக்குது அப்படின்னா, கண்டிப்பா அது அப்படி நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நடக்குது அப்படின்னா, அது நமக்கு கடவுள் எழுதி வச்சது தான். அதனால உரக்க உங்க உள்ளத்துக்கு சொல்லுங்க. புழம்பாதீங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு நெனைக்காதீங்க. கிடையவே கிடையாது. காட் இஸ் வித் அஸ். நம்ம அவர நம்பி ஒரு காலடி எடுத்து வைக்கும்போது, நம்மளுடைய டிசிஷன்ஸ் வந்து அவரு நமக்கு குடுத்த விஷயமா தான் இருக்கும். அதனால தைரியமா நடக்கலாம். குழப்பமும், முடிவும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, இப்ப என்ன வாழ்க்கையில நிகழ்காலத்துல நடக்குதோ, அத அக்செப்ட் பண்ணிட்டு, பாசிட்டிவ் ஆட்டிட்யூடோட அ ஓட பழகுவோம், வாழலாம். அப்பதான் வாழ்க்கை இனிமையா இருக்குங்க. தேங்க் யூ.